மனித நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பே சிவபெருமானே ஆதிமறை ஓதிய இடம். இன்னைக்கு நேத்து இல்ல, சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகிலேயே முதலா சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோவில் எது தெரியுமா? அதுதான் மண் முந்துற்ற உத்திரகோச மங்கை. மண் முந்துற்ற அப்படின்னா மிக பழமையான மனித நாகரிகம் தொடங்குவதற்கும் முன்னாடி அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட இந்த காலத்துல தோன்றியதுதான் இந்த ஆதி சிதம்பர நடராஜர் இருக்கும் உத்திரகோச மங்கை கோவில். கோவில்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கணமா திகழும் ஒரு தளம் தான் இது. இங்க இருக்கிற நடராஜர் சிலை 5.5 அடி உயரத்துல முழுசா ஒரே ஒரு மரகத கல்லால செஞ்சது. உலகத்துல வேற எங்கேயுமே இப்படி ஒரு பிரம்மாண்டமான மரகத சிலைய நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா ஒரு விஷயம், இந்த சிலை வருஷத்துல 364 நாளுமே சந்தனம் பூசப்பட்டு மரகத கல்லோட மீனி தெரியாம தான் இருக்கும். அதனால உங்களால அந்த மரகத நடராஜ சிலைய பார்க்க முடியாது. ஆருத்ர தரிசனம் அன்னைக்கு மட்டும்தான் அந்த சந்தனத்தை எடுத்துட்டு நமக்கு காட்டுவாங்க. மத்த நாள்ல எல்லாம் ஏன் இத சந்தனம் பூசி மறைச்சு வச்சிருக்காங்க? திருவாதிரை அன்னைக்கு மட்டும் ஏன் இந்த கோவில்ல சந்தனத்தை கலைக்கிறாங்க? சிவபெருமான் ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாரு? இன்னைக்கும் இங்க சிவபெருமான் வாழ்றதா சொல்லப்படுற இந்த கோவிலை பத்தி முழுசா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிற சிலை அது வெறும் கல் இல்ல, பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு பச்சை மரகதம். ஆனா அந்த சிலையால ஒரு பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம முன்னோர்கள் அத வருஷம் முழுக்க சந்தனத்துல மூடி வச்சிருக்காங்களா? அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு வைப்ரேஷன் அந்த சிலைக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 3000 வருஷமா சாகாத ஒரு மரம், ராவணன் வந்து மண்டியிட்ட ஒரு சன்னதி, மாணிக்க வாசகர் மெய்மறந்து நின்ன ஒரு மண்டபம். இந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு தூணும் ஒரு ரகசியத்தை சொல்லுது. ஒவ்வொரு சிற்பமும் ஒரு மர்மத்தை புதைச்சு வச்சிருக்கு. நாம இந்த வீடியோல உத்திரகோச மங்கையோட அந்த இருட்டு பக்கங்களையும் வெளிச்சத்துக்கு வராத மர்மங்களையும் தான் தேடி பார்க்க போறோம். இந்த கோவிலோட வயசை கணக்கு போடணும்னா நாம பல யுகங்கள் பின்னாடி போகணும். இத ஆதி சிதம்பரம்னு சொல்றாங்க. அதாவது சிதம்பரத்துல நடராஜர் ஆடுறதுக்கு முன்னாடியே முதலா ஆடிய இடம் இதுதான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பெரியவங்க ஒரு விஷயம் சொல்வாங்க, மண் முந்துச்சோ மங்கை முந்துச்சோன்னு. அதாவது இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த உத்திரகோச மங்கை தலம் உருவாயிடுச்சான். இதனாலதான் இது சிவபெருமானோட மிக பழமையான தலம்னு போற்றப்படுது. புராண கதைகள் படி இலங்கை மன்னன் ராவணனோட மனைவி மண்டோதரி ஒரு சிறந்த சிவபக்தி. அவங்க இங்க வந்துதான் சிவனை நோக்கி தவம் இருந்தாங்க. அவங்களோட தவத்துக்கு மெச்சின சிவபெருமான் ஒரு குழந்தையாவே அவங்க மடியில வந்து உட்கார்ந்ததா ஒரு வரலாறு இருக்கு. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இங்கதான் கல்யாணம் நடந்ததாவும் சில குறிப்புகள் சொல்லுது. இந்த ஊர் பேருக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. சிவபெருமான் ஒரு தடவை பார்வதி தேவிக்கு பிரணவம்